எனக்கு இதில் ஒரு டவுட்டுக்கா. என்னடா இது வந்து மேக்ஸ் எனக்கு புரியலக்கா. அந்த மேக்ஸ் அது உனக்கு இப்போ புரியாதுடா. இப்போ உனக்கு புரியாது, போக போக தான் புரியும். சரிடா, நாளைக்கு பார்க்கலாம். பாய்க்கா. இன்னைக்கு கிளாஸ் நல்லா போச்சுல? ஜாலியாக போச்சுடா. அந்த அக்கா நோட்டு மறந்துட்டேன்டா. இருடா, நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். எங்கே போனாங்க அந்த அக்கா? பாஸ்கர், நான் தான் மேடம். பொண்ணு காணாம போனதா சொல்லி காலேஜ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தது நீங்க தானே? ஆமாம் மேடம், உள்ள வாங்க. சொல்லுங்க, உங்க பொண்ணு எப்படி காணாம போனாங்க? என் பொண்ணு ஸ்கூலுக்கு போயிட்டு ஃப்ரெண்டும் கூட வந்திருந்தா மேடம். அப்போ தான் மேடம் காணாமல் போயிட்டா. அவள் கூட போன ஃப்ரெண்டுங்க அவள் காணாமல் போன இடத்துல அவள் பேகு மட்டும்தான் இருந்ததுன்னு எடுத்து வந்து கொடுத்தாங்க மேடம். அண்ணே, செக் பண்ணுங்க. உங்க பொண்ணுக்கு லவ் அந்த மாதிரி ஏதாவது? அப்படியாப்பட்ட பொண்ணு இல்லை மேடம் என் பொண்ணு. ஏன் சார், லவ் பண்ணா கெட்ட பொண்ணா? உங்களுக்கு இந்த மாதிரி எண்ணம் இருக்கிறதுனால தான் உங்க பொண்ணு உங்ககிட்ட எதையும் சொல்ல காணும். இல்லை மேடம், என் பொண்ணு என்கிட்ட எதையும் மறைச்சதில்லை மேடம். கண்டிப்பாக லவ் பண்ணியிருக்க மாட்டான் மேடம். அப்படியே இருந்தாலும் என்கிட்ட சொல்லாமல் இருக்க மாட்டான் மேடம். அப்போ 2 சான்ஸ் தான் இருக்கு. ஒன்று, உங்களை பழி வாங்குறதுக்காக உங்க பொண்ணை கடத்தி இருக்கணும், இல்லை உங்ககிட்ட இருந்து பணம் வாங்குறதுக்காக உங்க பொண்ணை கடத்தி இருக்கணும். உங்களுக்கு எதிரிங்கன்னு யாராவது? அப்படி யாரும் இல்லை மேடம். அப்போ இது ரான்சம் கேஸ் தான். இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணி கேஸை விசாரிக்கிறோம். பணம் கேட்டு ஏதாவது ரான்சம் கால் வந்துச்சுன்னா ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. சரிங்க மேடம். சரி, உங்க பொண்ணு ஃபோட்டோ எடுத்துட்டு வாங்க. அண்ணா, முடிஞ்சதுங்களா? மேடம், லவ் லெட்டர் தான் மேடம். இந்த பையன் தான் அந்த பொண்ணை லவ் பண்ணுறத சொல்லி லவ் லெட்டர் கொடுத்துருக்கான் மேடம். சரி, இந்த பையன் எங்கே இருக்கான்னு விசாரிங்க. சரிங்க மேடம். Kamu nanti என்னடா ஆச்சு? கன்ஃபார்ம் ஆச்சு. மொத்தம் 60 லட்சம். இன்னும் 2 வாரத்தில் கை மாறுது. இதுதான் சரியான நேரம். இறங்கி செஞ்சோம், லைஃப்பில் செட்டில் ஆகிடலாம். எது ரிஸ்க் ஆகிடாத? ஹேய், பண்ணலாம் தாண்டா ரிஸ்க் ஆகும். நீங்கள் என் கூட இருங்க, அதை நான் பார்த்துக்கிறேன்.
மச்சி அடுத்த வாரம் எங்கள் மாமா சேரிலேருந்து வராரு. அவர்கிட்ட ஏதாவது ஐடியா கேட்கலாமா? நம்பிக்கையான ஆளா? கன் பார்ட்டி மச்சி, பழக்கத்துக்கு உசுரே கொடுப்பாரு. காட்டி கொடுத்து துரோகம் மட்டும் பண்ண மாட்டார். வரட்டும், பார்த்துக்கலாம். மச்சி அமௌண்ட் எவ்வளோ சொன்னேன்? 60 லட்சம். டேய், ரொம்ப ரிஸ்க் எடுத்து இந்த வேலை செஞ்சுன்னு இருக்கிறோம். நீங்கள் பாட்டுக்கு யார்கிட்ட போய் உளறி தொலைக்காதீங்க. பணத்தை அடித்த உடனே ஆளுக்கு 20 லட்சம். அப்போ எங்கள் மாமாவுக்கு? உங்கள் மாமாவுக்கு அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல உனக்கு கொடுத்த வேலை ஒழுங்காக செய். சாயந்தரம் எல்லோரும் டேங்க் ஆண்ட வந்துடுங்க. சரி மச்சி.